வெண்ணிலா, இந்த விளக்க அணையாம எடுத்துட்டு போய் காட்டு கோயிலுக்கு போய் ஏத்திட்டு வா. அண்ணாமலை, வெண்ணிலா. அக்கா, வெண்ணிலா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. சூப்பர். இப்படி ஒரு பிளான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி பயந்து போறான்னு பாருங்க. போவா, ஆனா திரும்ப வரமாட்டான். யார் நீங்க? நாங்க வேட்டைக்காரங்க. அந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை வேட்டையாடுறவங்க. ஆமா, இந்த நேரத்துல எங்க கண்ணு தனியா போற? சொல்லு. நான் காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு கோவிலுக்கு விளக்கேத்த போறேன். ஓ, விளக்கேத்தி பூஜை பண்ண போறியா? அதுக்கு முன்னாடி நாம இங்க ஒரு பூஜை பண்ணலாமா? இங்க பாருங்க, என் பக்கத்துல வராதீங்க. நான் அந்த கோவில்ல விளக்கேத்தணும். இது அம்மனோட கட்டளை. என்ன போக விடுங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த அம்மன் நிச்சயமா உங்களை சும்மா விட மாட்டா. ஐயோ, என்னம்மா எங்களை இப்படி பயமுறுத்துற? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த ஆத்தா வந்து எங்களை ஏதாவது பண்ணிருமா? தயவு செய்து அந்த ஆத்தா எங்களை எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லுமா. இல்லை கெஞ்சி கேட்கிறோமா, ப்ளீஸ்மா. உன்னை தொட்டா எங்களுக்கு தெய்வ குத்தம் ஆயிருமா? அதையும் தான் பாத்திரலாம். ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயியே, பங்காளி செங்காளி அங்காளியே, பூண்டாமணி விளக்கில் கனகோபாட்டு நிறவண்டி சமுதி பகவதி. தெரியலக்கா, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எப்படி அங்க போனேன், எதுவுமே எனக்கு தெரியல. வெண்ணிலாவுக்கு அங்க ஏதோ பிரச்சனைன்னு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நினைவில்ல. அத்தை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. காட்டுக்குள்ள என்ன யாரோ சில பேர் கொல்ல வந்தாங்க.
அப்போ நீங்க தான் அங்க வந்து ஆக்ரோஷமா அவங்கள அடிச்சு விரட்டி மயங்கி விழுந்துட்டீங்க. இன்னுமா உங்களுக்கு புரியல? அந்த ஆத்தாவே அண்ணாமலை அம்மா உடம்புல வந்திருக்காங்க. எல்லாம் அவ செயல். சித்தி, உண்மையே சொல்லுங்க. சாமி வந்து அவங்கள அடிச்சீங்களா இல்ல நீங்களே கோவத்துல அடிச்சீங்களா? இவளோ இனிமே நாங்கெல்லாம் உங்ககிட்ட ஜாகிரதையா இருக்கணும் போல இருக்கு. அம்மா, 2 பூஜை நல்லபடியா முடிஞ்சது. அடுத்த பூஜை நடுநிசி பூஜை. அது அம்மனுக்கு ரொம்ப முக்கியமான பூஜை. என்ன பண்ணணும் பூசாரி? இந்த பூஜைய எல்லாராலும் பண்ண முடியாதுமா. யாராவது ஒரு சுமங்கலி பொண்ணு இரவு முழுக்க தனியா சாமி முன்னாடி உட்கார்ந்து பூஜை பண்ணணுமா. பூஜை முடியற வரைக்கும் மத்தவங்க யாரும் கோவிலுக்குள்ள போக கூடாது. கோவில் கதவை வெளியில பூட்டிடணும். இந்த பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா